எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸில் நம்ம 10th சம் பார்க்குறோம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா பியோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதுக்காக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிட் பாயிண்ட் என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஏயோட பாயிண்ட்ஸையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பிவியோட கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிக்கிறது, இதுதான் கொஸ்டின். ஓகே, இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ ஏன்னு ஒரு பாயிண்ட்டு, பின்னு ஒரு பாயிண்ட்டு, இதோட மிட் பாயிண்ட்டு தான் இது. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம மிட் பாயிண்ட்டை எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏயோட பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கணும், x1 y1, பியோட பாயிண்ட்ஸை x2 y2ன்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் இந்த சம் செய்ய போகிறோம். இப்போ மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மிட் பாயிண்ட் x, y ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2 டிவைடட் பை 2, y1 ப்ளஸ் y2 டிவைடட் பை 2. ஃபார்முலாவை பார்த்தா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குல்ல, ஆனால் ஈஸியாக நம்ம செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ இந்த லைன் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏயோட பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏயோட பாயிண்ட்ஸ் என்னது 3, -4. ஓகே, மிட் பாயிண்ட்டே கொடுத்துட்டாங்க. மிட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க -7, 1. பியோட பாயிண்ட்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போது நம்ம இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மிட் பாயிண்ட்டு இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ் ஒய் இருக்கு இல்லையா, எக்ஸுன்றது என்ன அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா x1 ப்ளஸ் x2 டிவைடட் பை 2, இதுதான் எக்ஸு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2 divided by 2. y is equal to y1 plus y2 divided by 2. இப்போ இதை ஈஸியாக எப்படி படிக்கலாம்னா பாருங்கள், இந்த x இருக்கு இல்லையா, இதுதான் x, மிட் பாயிண்ட்டு x. இது எப்படி வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா -7 ஈக்குவல் டு இந்த x1ஐயும் இந்த x2ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு இது கிடைக்கும். புரிஞ்சிச்சா? ஸோ அதுதான் இங்கே வந்திருக்கு. இப்போ இந்த எக்ஸ் எப்படி கிடச்சிருக்கு, எக்ஸ் எப்படி கிடைக்குதுன்னா இந்த x1ஐயும் இந்த x2ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே தான். அப்போ நம்ம அதுக்கான ஆன்சரை கொடுத்துட்டாங்க, எக்ஸோட வேல்யூ கொடுத்தாங்க -7. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலேருந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -14 ஈக்குவல் டு 3 ப்ளஸ் எக்ஸ். இப்போ சைடை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த இதை அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ 3 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -14. அப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த +3 இந்த சைடு ஈக்குவல்க்கு இந்த சைடு போகும்போது -3 ஆகிடும். அப்போது -3. எக்ஸோட வேல்யூ என்னது -14ஐயும் -3 ஆட் பண்ணால் -17. இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஓகே, ஸோ -17. இப்போ ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒய்யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதானே ஒய். அப்போது இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த வேல்யூ எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த -4ஐயும் இந்த ஒய்யையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகே, அப்போது 1 ஈக்குவல் டு இந்த 1 வந்து எதுக்கு ஈக்குவல், இந்த டேர்மையும் ஆட் பண்ணணும் ப்ளஸ் ஒய், அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 1 2 ஈக்குவல் டு -4 ப்ளஸ் ஒய். இப்போது நமக்கு சைடு சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த சைடு அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துடலாம். -4 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ நமக்கு தேவை என்ன, ஒய் தான் வேணும். அப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய -4 இந்த சைடு ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது +4 ஆகிடும். அப்போ 2 + 4. இப்போ ஒய்யோட வேல்யூ என்னது 6. ஓகே, இப்போ நம்ம அவங்க கண்டுபிடிக்க சொன்ன பியோட எக்ஸ், ஒய் அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பியோட வேல்யூ என்னது, பி இஸ் ஈக்குவல் டு -17, 6. எப்போவுமே நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூவில்
எக்ஸோட வேல்யூவை தான் முதல்ல எழுதணும், ஒய்யோட வேல்யூவை ரெண்டாவது எழுதணும். ஓகே, அவ்வளோதான். நம்ம அவங்க கண்டுபிடிக்க சொன்னதை கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடு. 10th சம் முடிஞ்சிருச்சு. அடுத்து 11th சம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம்.